ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சக்தி கிச்சன் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பாருங்கள், முட்டை. நம்ம எவ்வளோ பிரெட் எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பெப்பரு, சால்ட்டு, இது மிளகாத்தூள், நெய், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை பொடி பொடியாக கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு தகுந்த க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இது மைனஸு. இந்த மைனஸும் க்ரீன் சட்னியும் இன்னொரு வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பிரெட் ரோஸ்ட்ரு. இதுலேயும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம தவாவில் கூட நெய் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ரோஸ்டரில் பாருங்கள், ஒவ்வொன்றா இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரோஸ்ட் ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு ரோஸ்ட் ஆனால் போதும். நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவி விட்டுட்டோம்னா சூடில் அது உள்ளே உருகி ஊற்றிடும். அதை நம்ம இப்போ வந்து வெளியில் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற விதையை எடுத்துடணும். பாருங்கள், ஆம்லேட்டுக்கு தேவையான முட்டையை 2 உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கலாம். அப்போ தான் ஆம்லேட் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் ஊற்றி செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. பாருங்கள், லைட்டாக சூடாயிடுச்சு. முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இது ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பரப்பி விடணும். பாருங்கள், பிரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பக்கம் மைனஸ் தடவிக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி இந்த க்ரீன் சட்னி தடவிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படியே நடுவில் பாருங்கள், இது மேலேயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம்
தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெப்பர் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுன்னா இந்த பெப்பர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அப்படியே மடிச்சு விட்டுக்கணும். அவ்வளோதான், பிரெட் ஆம்லேட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே சுற்றிலையும் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நிறைய நெய் விட்டுருக்கேன். பெப்பரும் நிறைய போட்டிருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், அருமையாக நல்ல நெய் மணத்தோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள், பிரெட் ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.